நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இன்றைய வாழ்வு தரும் நற்செய்தி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22 முதல் 26 வரை. 1 Corinthians chapter 15 verses 22 to 26. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிறகு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பறிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நாம் ஜெபிப்போம். அன்பின் இயேசு சுவாமி, தேவரீர் எந்த முதல் மனிதன் தேவனால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை இழந்து போய் பிசாசின் இடத்துல கொடுத்தானோ அந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கவே மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவினால் பிரசங்கிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படிக்காக இயேசுவு வந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிற வண்ணமாக இயேசுவே, நீர் இந்த ராஜ்யத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படிக்காக நீர் பட்ட பிரயாசங்களுக்காக, உம்முடைய மரணத்திற்காக, மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டு ஜெயித்து உயிர்த்தெழுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல நாங்களும் அப்பா அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு சேர நீர் எங்களையும் தெரிந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Have a nice day.